ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு நான் ஐடி ஜாப்ஸில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஐடி ஜாப்ஸ்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். மேபி ஐடி கல்ச்சர் பிடிச்சிருக்கலாம், இல்லை சேல்ரி, இல்லை உங்கள் கரண்ட் ரோலில் வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ ஐடி ஜாப்ஸ்குள்ளே போகணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஜாப்ஸ், ஐ மீன் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு உள்ளே போகலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் எடுத்து படிக்கலாம், இல்லை மேனுவல் டெஸ்டிங் எடுத்து படிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக வந்து ஐடி ஜாப்ஸ்குள்ளே போகலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடி உண்மைதான். பட் இப்போ அப்படி இல்லை. மார்க்கெட் ரொம்பவே டைனமிக்காக இருக்குது. நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு நல்ல கோர்ஸாக எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்குது, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல எப்படி ரீசெண்ட் ஜாப்ஸை பார்க்குறது அப்படின்ற ஒரு போனஸ் டிப்ஸும் நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதான், நீங்கள் எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை படித்து முடிச்சிருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்லை. நான் இப்போ சொல்ல போகிற இது வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா க்ளவுட் இன்ஜினியர். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுனால இருந்தால் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுன்னு இல்லை, ஒரு ஆர்டராக இருக்கட்டும் என்ன சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து க்ளவுட் இன்ஜினியர் ரோல் போகணும் அப்படின்னா அந்த ரோல் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ஸோ இல்லை ஒரு மிட் சைஸ் கம்பெனி இருக்கும் அப்படின்னா அவங்களோட டேட்டா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் டேட்டா ப்ரீச்சஸ் இல்லை டேட்டா அட்டாக்ஸ் வந்து நிறையவே நடக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட், ஐ மீன் அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் இவங்ககிட்ட வந்து சர்வீஸ் வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஆக்சுவல் க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லினக்ஸ் ஓஎஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கணும். ஆஃப்டர் தட் பைத்தானோட பேசிக்ஸ் அண்ட் தென் நெட்வொர்க்கிங்னா என்ன, லைக் ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கே போகணும். அதாவது ஏடபிள்யூஎஸாக இருக்கட்டும், இல்லை அஷ்யூராக இருக்கட்டும், இதில் ஏதாவது நீங்கள் எடுத்து படித்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் தென் ஃபைனலாக டேட்டா பேஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் போக முடியும். இப்போ க்ளவுட் இன்ஜினியருக்கு ஆக்சுவல் பே எவ்வளோ தராங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா 6 to 8 எல்பியை வாங்குறாங்க. அதுக்கு மேலே வாங்குறவங்களும் இருக்காங்க ஃப்ரெஷராக. பட் ஸ்டில் நான் ஆவரேஜை பேஸ் பண்ணி சொல்கிறேன். சென்னை மாதிரி ஊரில் வந்து நீங்கள் தாராளமாக இவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலில் தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இது ரொம்ப டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் வேணால் டீட்டெயில்டாக ரோட் மேப் இதுக்காக போடுறேன். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டில். பிகாஸ் அவங்க தான் வந்து வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க இல்லாமல் பண்ண முடியாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இல்லாமல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இப்போ கூட எடுத்து, இப்போன்னு இல்லை, இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட எடுத்து படிக்கலாம். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது எப்பயுமே. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும். லைக் ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், அதேமாரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது வேணால் எடுத்துக்கலாம். ஜாவா, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட் எது வேணால் எடுத்து படிங்க. ஆஃப்டர் தட் பேக்கெண்டில் வந்து நோட் ஜேஎஸ் இது மாதிரி எடுத்து படிங்க. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே பார்த்தீங்கன்னா பைத்தான் பேக்கெண்ட் டெவலப்பர்னு இருப்பாங்க, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், மெர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இது மாதிரி நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து மெயினாக வந்து டிஎஸ்ஏ உங்களுக்கு தெரியணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். அதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருங்க. பிகாஸ் இன்டர்வியூவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதில் தான் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டாக தான் போட்டேன். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வேணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கூட 2 பேர் வந்து பெங்களூரில் ப்ளேஸ் ஆனாங்க. கொஞ்சம் அவங்க ப்ளேஸ் ஆகி 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 lakhs மேலே தான் அங்கே சிடிசி கிடச்சிது. ஸோ இங்கே சென்னை மாதிரி ஊரில் வந்து 8 எல்பியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 8 to 10. நீங்கள் சென்னையை தவிர்த்து வேறு எங்கேயாவது லைக் ஹைதராபாத் இல்லை பெங்களூர் போவீங்க அப்படின்னா மோர் தென் 10 எல்பியை கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் அடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட். நான் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டேட்டா அனலிஸ்ட்னால டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சீக்வல் கொயரி அதெல்லாம் எழுத தெரியணும். டேட்டா விஷுவலைசேஷன் டூல் ஏதாவது பவர் பிஐ ஆர் டேப்லூ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் தென் மூணாவது பார்த்தீங்கன்னா பைத்தான். அண்ட் பைத்தானில் பேசிக்ஸ் அளவாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸல். ஸோ இதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 3 months தான் ஆகும் படிக்க. இது முடிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஆகலாம். இதுக்கு இன்டர்னாகவும் போகலாம், இல்லை ஃபுல் டைமாக எடுத்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 years வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து மெயினாக வந்து
மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதுலேயுமே வந்து கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இதெல்லாமே வந்து கூட கற்றுக்கணும் நீங்கள். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டு வந்து அது ரிலேட்டடான டேட்டா அனலிஸ்ட் எப்படி ஆகணும்னு ஒரு ரோட் மேப்பும் நான் போட்டுருக்கேன். பிகாஸ் அவன் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் முடிச்சு அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகியிருக்கான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். நான் அதோட வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபோர்த் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட். நான் ஏன் இந்த ரெண்டு ரோலையும் வந்து கம்பைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் நிறைய இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அனலிஸ்ட் நிறைய இருப்பாங்க. மோஸ்ட்டாக அந்த ரெண்டு ரோலும் சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் லைக் ஒரு யூசர் ஸ்டோரி, யூஸ் கேஸு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து வயர் ஃப்ரேம் எப்படி போகுது, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் வயர் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் எழுதுவாங்க, ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் எழுதுவாங்க. ப்ராடக்ட் அனலிஸ்ட் வந்து பிஆர்டின்வாங்க, அதாவது ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆர் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். அவங்க பிஸ்னஸ் டாக்குமெண்ட் போக மாட்டாங்க. அதை தவிர்த்து மோஸ்ட்டாக மிச்ச ரோல் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அனலிஸ்டாவோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் ஒரு ப்ராடக்ட் அனலிஸ்டாக போயிடுங்கன்னு. பிகாஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. பட் ஸ்டில் சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறவங்களும் இருப்பாங்க. பட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்ச போதும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலையும் வந்து கம்யூனிகேஷன் முக்கியம் தான். பிகாஸ் நீங்கள் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட இன்வால்வ் ஆவீங்க, மல்டிபிள் விஷயம் கற்றுக்கணும். உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோ பார்க்கணுன்னாலும் நான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன், ப்ராடக்ட் மேனேஜர் எப்படி ஆகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் அனலிஸ்ட் எல்லாமே ஒன்று தான், அதுவும் பாருங்கள். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு ஸ்டார்டிங்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் கிளியராக போடுங்க 2025 அப்படின்னா நான் அதுக்கும் வந்து உங்களுக்காக ஒரு ரோட் மேப் வீடியோ, இப்போ நான் சொல்கிற கோர்ஸில் வந்து உங்களுக்கு ரோட் மேப் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் தென் 5வது ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. அதாவது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வச்சிருக்க டேட்டா வந்து எப்படிலாம் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு அது வந்து மொபைலில் இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். ஸோ இந்த டேட்டாவெலாம் நீங்கள் வந்து சைபர் அட்டாக் பார்த்துக்காம இதுக்கு தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் படிப்பாங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ரோல் இதெல்லாம் படிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கிங் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டொமைன் நாலேஜ் ரொம்பவே முக்கியம். டொமைன் நாலேஜ் அப்படின்றது லைக் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அசட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இந்த டொமைன் நாலேஜ். அந்த டொமைனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக ரோல் எடுத்து பண்ணுவாங்க. பிகாஸ் சைபர் செக்யூரிட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய ரோலில் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனில் இருப்பாங்க, ஆர்கிடெக்சரில் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரோலில் இருப்பாங்க. அது என்னென்ன ரோலுன்னு நான் உங்களுக்கு அது அந்த ரோலுக்கு என்ன சர்டிஃபிகேட் பண்ணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ஸ்டார்டிங் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 5 to 6 எல்பியை வந்து இனிஷியலாக எதிர்பார்க்கலாம். அதுக்குமே வந்து நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ராடக்ட் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து சிடிசி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் போல். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 to 7 எல்பியை வந்து நீங்கள் இனிஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி சில சமயம் வந்து 5 எல்பியை கூட கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இனிஷியலாக வந்து அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கோங்க. டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 to 7 எல்பிஏ, டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து மோர் தேன் 7 எல்பிஏ நீங்கள் சென்னை மாதிரி ஊரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான். இதை தவிர்த்து வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இருக்குது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, அண்ட் தென் பிளாக் செயின் இன்ஜினியர். ஸோ இந்த மூணுமே கூட தனியாக கூட நீங்கள் வந்து ஓனாக எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்க கோர்சஸ் தான். மொத்தம் 8 கோர்சஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, எது உங்களுக்கு செட் ஆகும்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கோர்ஸ் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இனிஷியலாக யூடியூப்பில் ஒரு டுட்டோரியல் பாருங்கள். உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட்னா என்னென்னே தெரியல அப்படின்னா ஒரு டுட்டோரியல் பாருங்கள். ஒரு 10 மணி நேரம் இருக்கும். 2 நாள் உட்காந்திங்கன்னா அந்த 10 மணி நேரம் டுட்டோரியல் நீங்கள் பார்க்கலாம். லைக் இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நோட்ஸ்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. யூடியூப்ல போய் வீடியோ ஆன் பண்ணி ஜஸ்ட் உட்காந்து பாருங்கள், அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். நோட்ஸ் கூட எடுக்க தேவையில்லை. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு அந்த கோர்ஸ் முடியும் போது ஒரு ஐடியா கிடைக்கும். சேம் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சேம் ஃபார் க்ளவுட் இன்ஜினியர், இது எல்லாமே டுட்டோரியல் இருக்குது. ஜஸ்ட் இது உங்களுக்கு எது செட் ஆகும். நீங்கள் ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு உங்களுக்கு அது பிடிக்காமல் போச்சுன்னா திருப்பி அதுக்கு வந்து நீங்கள் அடுத்த கோர்ஸ் எடுக்க ரொம்பவே யோசிப்பீங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ரிசோர்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து இது போங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து லிங்க்டின்ல எப்படி நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், நான் இப்போ லிங்க்டின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல்.
ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ரீசெண்டாக போட்ட ஜாப்ஸ்லாம் பார்க்கலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஜாப்ஸ் போகிறேன். நான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருக்காங்க. லைக் 1 வீக் அதுக்கு முன்னாடி இது போட்டிருக்காங்க. ஆல்ரெடி 100 அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ணேன்னா என்னோடய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் இங்கே வந்து பாஸ்ட் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே யூஆர்எல் பார்த்துக்கோங்க. ஸோ யூஆர்எல் வந்து டிபிஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் சம்திங் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் இப்போ கம்மி பண்ணேன். லைக் 86,400 சம்திங் இருக்குது. நான் வந்து அதை 600ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்து ரீசெண்டாக போட்ட ஜாப்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் லைக் 42 மினிட்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. அடுத்த ஜாப் 50 மினிட்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னடா 24 ஹவர்ஸ் கொடுத்தாலுமே சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வராது. பட் இப்போ அப்படி இல்லை. லைக் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஜாப் போஸ்ட் போட்டிருந்தா கூட எனக்கு இமீடியட்டாக நான் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ நீங்களுமே வந்து என்ன ப்ரொஃபைல் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு ட்ரை வந்து இதுலேயும் பண்ணிப்பாங்க. இந்த யூஆர்எல் வந்து டிபிஆர்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்பர் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற ஜாப்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது மாதிரி கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும், இல்லை பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோஸ் போகணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் தான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.